ஹாய் கைஸ், போர்டை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஸ்டேஷன் காலியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயின் ட்ரை பண்ண போகிறோன்னா புயலின் சிகரம் வைகை புயல் தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். மதுரையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. 11:20க்கு இங்கே வரும். இன்றைக்கி ஒரு 6 மினிட்ஸ் டிலேயில் 11:26க்கு இங்கே தான் வரும்னு போட்டிருக்கு. இப்போ டைம் வந்து 11:20 ஆகுது. இன்னும் 6 மினிட்ஸில் ட்ரெயின் வந்துடும். வந்தோடனே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய வாட்டி போயிருக்கேன் வைகையிலேருந்து, பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விலாக் எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிலேயில் தான் வராங்க, பட் அந்த டிலேலாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. தாம்பரம் டு சென்னை போகிறதுக்குள்ளலாம் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாகவே போயிடலாம், கவலை இல்லை. கொஞ்சம் சூரியன் அதிகமாக இருக்குது, காற்று வரல, வெயிட் பண்ணலாம். இதோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நம்ம ட்ரெயின் தான் வைகை. The king of southern railways, வைகை and பல்லவன். போகலாம், ட்ரெயின் வரட்டும். அண்ட் இன்றைக்கி நம்ம வைகை புயலை புல் பண்ண போகிற இன்ஜின் வேப் 7, ஈரோடு லோக்கோ ஷெடோட வேப் 7 தான் இன்றைக்கி நம்ம வைகை எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகுது. இந்த ட்ரெயினுக்கு டெடிகேட்டட் பேண்ட்ரி கார் கொடுத்துருக்காங்க. உம்சாஃபர் லிவரி போட்டு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச் D8. நம்பர் ட்ரெயின் 12636 வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த பிரின்ஸ் பல்லவன் எக்ஸ்பிரஸோட தான் இந்த ட்ரெயின் ரேக் ஷேர் பண்ணது. சென்னை எக்மோர் டு காரைக்குடி போகும்ல பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், இந்த பிரின்ஸ் பல்லவன் எக்ஸ்பிரஸ். டோட்டலாக 3 அன்சர்வ் கோச்சஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 1, பேக்கில் 2. கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவும் இல்லை, ரொம்ப ரஷ்ஷாகவும் இல்லை, காலியாகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவாக இருக்குது, வரலாம், நாட் பேட்.
பற்றி பேசவே தேவையில்ல. வைகை புயல் அதோட வேலையை காமிச்சிக்கிட்டு பாருங்க எவ்வளோ வேகமாக போயிட்டு. டோட்டலாக 497 கிலோமீட்டர்ஸை 7 hours 40 minutes கவர் பண்ணுது. லைக் இந்த ட்ரெயினுக்கு கம்பேரபிலிட்டினா அது வந்தே பாரத் தான். மற்றபடி வைகை அடிச்சுக்க யாருமே இல்லை. லைக் மார்னிங் 6:30க்கு அங்கே எடுத்து இங்கே சென்னை எக்மோர் வந்து 2:10 மதியானம் எடுத்துகிட்டு வந்து இறக்கி விட்டுருது. வைகையை பற்றி நான் சொல்ல தேவையில்ல, எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே. அது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரெயின். கிங் ஆஃப் சவுத் இந்தியான்னு எதுக்கு சொல்கிறாங்க? தெர் இஸ் அ ரீசன் டு சே கிங் ஆஃப் சவுத் இந்தியா. ஸ்டேஷனில் இருக்கோம். வண்டி ஒரு 1/2 ஹவருக்கு மேலே டிலேவாக போயிட்டுருக்கு. நம்மளாச்சும் பரவாயில்ல, நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போன வந்தே பாரத் ஒரு 18 minutes டிலேயில் போயிட்டுருக்கு. லைக் இந்நேரம்லாம் அவன் எக்மோரில் இருக்கணும், பட் இன்னும் போயிட்டுருக்கான். இப்போ தான் தாம்பரம் தாண்டி போனால் நாங்கள் இப்போ தான் தாம்பரம் வரோம். அவன் போனால் அவன் பின்னாடியே நாங்களும் வரோம். தெரியல, பட் நிறைய ஸ்லாக் டைம் இருக்குது. ஸ்லாக்லாம் கவர் பண்ணி ஆன் டைம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 1/2 hour டிலேலாம் பெருசு இல்லை, பரவாயில்ல, பார்த்துக்கலாம்.
அண்ட் இதோட நம்ம வைகை எக்ஸ்பிரஸ் ட்ராவல் vlog முடியுது. நல்ல ட்ரெயின், லைக் 1/2 hourக்கு மேலே டிலேயில் வந்துட்டு இருந்தது தாம்பரம் கிட்ட. அதுக்கப்புறம் இப்போ வந்து 13 minutesல தான் நம்ம டிலேயாக வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் கவர் பண்ணி வந்திருக்காங்க. 1/2 hour எங்கே இருக்குது, 13 minutes எங்கே இருக்குது. ஸோ ஓகே தான், குட். இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பரவாயில்ல. பாய். பல்லவன் இங்கேருந்து பல்லவனாக கிளம்புது, லைக் காரைக்குடி போகிற ட்ரெயின். இங்கே பாருங்க, அன்ரிசர்வ் கோச்சஸ்லாம் ஃபுல் ஜாம் பேக். 3:45க்கு தான் இங்கேருந்து கிளம்புது. அங்கே போட்டிருக்கு போர்டில் 3:45க்கு இங்கேருந்து கிளம்புது. பட் இப்போவே பாருங்கள், அன்ரிசர்வ் கோச்சஸ்லாம் வந்து ஜாம் பேக்டாக ஆகிடுச்சு. நம்ம BAP 7க்கு பாய் பாய் சொல்லிடலாம்.